ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுன்னு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து நிறைய டீ டைம் ஸ்நாக்ஸ் போட்டிருக்கிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி சார்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் 2 ப்ரெட் எடுத்துக்கிறேன், அதாவது முழு ப்ரெட்டு. நான் வந்து இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ரெட்டு ஸ்லைஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது போல் வந்து கட் பண்ணி போட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் இருக்கணும். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதனால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து பவுலில் மாற்றிக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு காய் துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 கேரட் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதே போல் துருவி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம வீட்டிலே ரெடி பண்ண அரிசி மாவு சேர்த்துற அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம கரண்டி வச்சு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்கூடாது. இந்த கேரட்டு உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து கையாலேயே அழுத்தம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க. உருண்டைகளாக கூட நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து நான் செய்ய போகிறேன். இது போல் எடுத்துகிட்டு கையில் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல சேஃப் கிடைக்கும். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்போ தான் வந்து இதோட மொறுமொறுப்பு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது போல் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கனாலே நம்மளுக்கு சேஃப் கிடைக்கும். பொடிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில். இங்கே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டிங்கன்னா இது போல் நம்மளுக்கு சேஃப் வந்து கிடைச்சிரும். இப்போ வேறொரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். பாருங்கள், இது போல் வந்து நல்லா கரைச்சி விட்டுருவோம். கார்ன்ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச 4 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை கார்ன்ஃப்ளவரில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் கிராம்ஸில் ஒரு பெரட்டி எடுத்து வச்சிடலாங்க. நான் இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அடுப்பு வந்து ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை இதில் வந்து சேர்த்து விட்டுருவோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வச்சு இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் செய்யணும். ஸ்நாக்ஸை வந்து இதில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கரண்டி வச்சு உடனே வந்து நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சி போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு புறம் வெந்து வந்துடும். வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் வெந்து ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வந்து உங்களுக்கு அந்த நுரை அடங்குச்சுனாலே நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இது போல் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கேரட்லேயும் உருளைக்கிழங்குலையும் செஞ்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றி விட்டு கையாலேயே நல்லா பிரித்து விட்டுடலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருக்கும். இது நல்லா நீங்கள் கையால் ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா பொழுன்னு உதிர்ந்து வந்துடும். இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும், சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேருங்க, சரியாக இருக்கும். சேர்த்து நல்லா கையாலேயே கலந்து விட்டுறலாம். நீங்கள் வந்து கடலை மாவுக்கு பொதுவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையாக மிக்சியில் பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுறலாம்.
நல்லா பிசைஞ்சிட்டு கையாலேயே எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பக்குவம் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் விழுகும். இப்போ நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடும். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது போல் கொஞ்சமாக தள்ளி உதுத்துடுங்க. உதுத்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு திருப்பி போடுங்க. சீக்கிரமே வந்து இந்த பக்கோடா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு பிசையும் போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணி போட்டுருங்க. இது வந்து செகண்ட் டிப்ஸு. 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவும் அரிசி மாவும் சரிசமமாக கலந்து போடுங்க. அப்போ தான் ஆனியன் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வீட்டில் சிம்பிளான பொருள் இருந்தாலே போதும், சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பியாக ஆனியன் பக்கோடா செஞ்சிடலாம். நீங்கள் இந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்லாவே கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு, ஒரு 1/4 துண்டு இஞ்சியை வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க. கூடவே பார்த்திங்கன்னா மல்லி இலை, கருவேப்பிலை. இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாவுகளாக வந்து நல்லா பொரியோட மிக்ஸ் ஆகணும். வெங்காயத்தில் லைட்டாக தண்ணி இருக்கும், அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரி வந்து சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், எல்லா மாவு வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி பொரியும் நல்லா கலந்து வந்துருச்சு. எடுத்து இப்படி பிடிச்சு பார்த்திங்கன்னா பால்ஸ் மாதிரி வரணும். அதுதான் நம்மளுக்கு சரியான பதம். இப்படியே நம்ம இது போல் பால்ஸ் மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிள்ளி பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு மினி பக்கோடா சைஸுக்கு நான் கிள்ளி போட்டுக்கிறேன். நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து இது வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம வந்து பொரி வந்து சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். அப்புறம் கடல மாவு, அரிசி மாவு அதுவும் லைட்டாகவே நல்லா பொரிஞ்சு வந்துடும். சாப்பிட்றது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. பாருங்கள், போட்ட மாதத்துலேயே வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம டீ டைமுக்கு வடை பார்த்திங்கன்னா பஜ்ஜி அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இது ஒரு வித்தியாசமாக பொரிய வச்சு மினி பக்கோடா வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மொறுன்னு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாயை நல்லா இது போல் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் வந்து நல்லா துருவி எடுத்துருக்கிறேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சியை கொஞ்சம் வந்து நான் துருவி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்தாமல் இது போல் துருவி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கேரட் பொதுவாக பீட்ரூட் கூட நீங்கள் சேர்த்தலாம். முருங்கைக்கீரையும் நீங்கள் ஆட் பண்ணி கூட இது கூட செய்யலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், பிஞ்சு போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மொத்தமாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு இந்த காய்கறிகள் வந்து நல்லா வந்து ராகி மாவு கூட மிக்ஸ் ஆகி வரணும். அரிசி மாவு வந்து நம்ம எதுக்காக சேர்த்துருக்கிறோம்னா நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். அதுக்காக வந்து அரிசி மாவு வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சிட்டு நல்லா இப்படி கிள்ளி போடுற பதத்துக்கு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி கையால் எடுத்து கிள்ளி போடணும். இதுதான் சரியான பதம். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன பிறகு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுகளை பக்கோடா சைஸ்க்கு கிள்ளி போட்டுக்கலாம்.
பாருங்கள், இது போல் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மெதுவாக திருப்பி விட்டுருவோம். திருப்பி விட்டு நல்லா 2 புறமும் வேகணும். வெந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி அடங்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா கொதி அடங்கி பக்கோடா வந்து நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான நல்லா டேஸ்டியான மொறுன்னு ராகி கேரட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது போல் அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான டீ டைம் ஸ்நாக்ஸு நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும்.